ஏசிடிபி சிஸ்டம்க்கு எங்கேருந்து இன்கமிங் சப்ளை வருது, ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐம் டின்சி சார்லி. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இருக்கிறது வந்து ஏசிடிபி ரூம். நமக்கு ஏசிடிபி பேனல் மூலிமா தான் நமக்கு சப்ஸ்டேஷனில் ஒருத்துலேயுமே இருக்கக்கூடிய ஒரு சின்ன பேனலாக இருக்கட்டும், சின்ன ஒரு ஏசி லோடாக இருக்கட்டும், அப்புறம் லைட்டு, ஹீட்ரு, அதுக்கப்புறம் ஏசினா ஏர் கண்டிஷனர், அப்புறம் வந்து ஸ்கேடா பேனல், ஸ்கேடா கம்ப்யூட்டர், பேட்டரி சார்ஜர், அப்படி எல்லாத்துக்குமே ஏசி எங்கேருந்து போகுதுன்னா இந்த ஏசிடிபி சிஸ்டத்தில் தான் போகுது. இப்போ ஏசிடிபி சிஸ்டம்க்கு எங்கேருந்து இன்கமிங் சப்ளை வருதுன்னு பார்க்கணுங்களா நமக்கு. ஏன்னா இது வந்து ஜென்ரேட்டர் கிடையாது, இது வந்து நம்மளோட சப்ஸ்டேஷனோட யார்டு பகுதி. இதே மாதிரி இது வந்து நமக்கு டிரான்ஸ்ஃபார்மரு. இப்போ இதே இது நமக்கு எல்வி சைடில் கேட்டிங்கன்னா, எல்லா ஒரு சப்ஸ்டேஷன்லையுமே எல்வி சைடுனா நமக்கு லோ வோல்டேஜ் சைடில் வந்து கேட்டிங்கன்னா ஆக்சிலரி டிரான்ஸ்ஃபார்மர்னு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருப்போம். மேக்ஸிமம் 2 டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். This is our auxiliary transformer 33 kV bar 430 volt for the internal substation AC control. டிரான்ஸ்ஃபார்மரில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆக்சிலரி டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணணும்னா, நமக்கு அந்த லோ வோல்டேஜை இப்போ 33 கேவினா 33 கேவிலேருந்து அதை வந்து 415 வோல்ட்டாக நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி நமக்கு வந்து இந்த ஏசிடிபிக்கு வந்து சிஸ்டமில் கொடுப்போம். அந்த ஏசிடிபியில் வந்து பஸ் பார் இருக்கும். அந்த பஸ் பாரில் வந்து கொடுத்தோடனே பஸ் பார் சார்ஜ் ஆகும். அந்த பஸ் பார்லேருந்து ஏகப்பட்ட எம்சிபி எடுத்துருப்போம். பஸ் பார் கட்டிலாம் இதுதான் நமக்கு அந்த பஸ் பார். இதில் மேலே கட்டிங்கன்னா தெரியும். இந்த பஸ் பாரில் எப்படி நம்ம சப்ளை வந்து கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஆக்சிலரி டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து நம்ம கேபிள் கொண்டு வந்துடும். ஒரு அண்டர் கிரவுண்ட் கேபிள் கொண்டு வந்து இந்த இடத்துல RYB 3 கேபிள் கனெக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு பஸ் பார் சார்ஜ் ஆகும். அந்த நேரத்தில் இங்கெல்லாம் நம்ம நிற்க முடியாது. இப்போ இது சார்ஜிங்கில் இல்லை, அதனால் நாங்கள் நிற்கிறேன். நான் இதுவும் பஸ் பார் சேம்பர் தான். அந்த எம்சிபிலேருந்து நமக்கு ஒவ்வொரு லோடுக்காக சேர் பேனல் கேசி, அப்புறம் ஸ்கேடாரம் கேசி, போர்வெல் கேசி, அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா நமக்கு சேஸ் பேனல், அதுக்கப்புறம் நமக்கு மோட்ரு, OLDC, அப்புறம் ஆன்லோட் டேப் சேஞ்சர், அந்த மோட்டருக்கு வந்து நமக்கு ஏசி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஒரு சப்ஸ்டேஷன் இன்டர்னலாக எங்கெல்லாம் ஏசி வேணுமோ அந்த ஏசி எல்லாமே இங்கேருந்து தான் போகும். எங்கேருந்து இங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா ஆக்சிலரி டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அந்த ஆக்சிலரி டிரான்ஸ்ஃபார்மரோட அவுட்புட்டு நமக்கு டேரெக்டாக இந்த பேனலோட ஏசிடிபி பேனலோட பஸ் பார்லேருந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். நமக்கு ஏசிடிபிக்கு ஃபுல் ஃபார்ம் முதல்ல தெரிஞ்சிருக்கணும். ஏசிடிபினா நார்மலாகவே ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ். இந்த இடத்துல இருந்து தான் அப்போ ஏசி ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது எல்லா இடத்துக்குமே. கருத்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் கேட்டிங்கன்னா உங்களோட டவுட்டையும் கேளுங்க, அதுக்கான வீடியோ வரும். தேங்க்யூ.